நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவுக்கு பர்த்டே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பயங்கர எரிச்சலாக இருக்குது. இவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் பாரு, இவ ஒரு ஆளுன்னு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மனசில் கொதிச்சு போயிருக்கா. அடுத்து கேக் கட்டிங் சீன் வந்துடுது. கேக்கை வந்துட்டு தீபா கட் பண்ணுறாங்க. கார்த்தி சுற்றி இருக்கவங்களாம் எல்லாருமே பாட்டு பாட, அடுத்துட்டு வந்துட்டு கார்த்தியோட அப்பா தான் வந்துட்டு கேட்குறாரு, என்னப்பா நீ தீபாவை பார்க்குறதுக்கு புது கெஸ்ட்டு வர போகிறாங்க, பல்லவி வர போகிறாங்கன்னு சொன்னேன், யாருமே வரலையப்பா இன்னும் அப்படின்னு கேட்க, வந்துட்டாங்களேப்பா பல்லவி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சுற்றி முற்றி எல்லோரும் தேடி பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, பல்லவி வேறு யாரும் இல்லைப்பா தீபா தான் அப்படின்னு சொல்ல தீபாவே அதிர்ச்சியாக போய் பார்க்குறாங்க. மீனாட்சி தீபாவும் ஒருத்தங்க பார்த்துக்கிறேன். கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு தெரியுங்க, நீங்கள் தான் பல்லவின்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் ரெட்டை வாழ்க்கை வாழ தேவையில்ல, உங்களோட ஃபீல்டில் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வரலாம், உங்கள் விருப்பப்படி நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் பாடலாம், இனிமேல் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்ல இந்த சைடு அபிராமி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி விஷயத்த நீ மறைச்சிருப்ப, ரெட்டை வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ, என் பையன் வந்துட்டு பல்லவியை தேடி அலைஞ்சானே, நீ எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரியாக இருக்க, இது மூலயமா உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க, கார்த்தி தான் வந்துட்டு தீபாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா உங்களோட சூழ்நிலை அப்படிமா, நீங்கள் வந்துட்டு இதை பெருசுபடுத்தாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லைப்பா இருந்தாலும் இவ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்ல, அம்மா விட்டுருங்கம்மா பாவம்மா, ஏதோ ஒரு பயத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சூழ்நிலையில் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல, அதுக்கு அடுத்து சீனில் வந்துட்டு ரூமில் தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தியோட காலில் போய் தீபா வந்துட்டு விழுந்துடுறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் எதையுமே வேணும்னே பண்ணவே இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, ஐயோ எந்திரிங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் பயங்கரமாக கோவம் தான் பட்டேன், அதுக்கடுத்து தான் உங்களோட சூழ்நிலை எனக்கு புரிஞ்சிச்சு, சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.